படிச்சுட்டு வேலை இல்லாதவனுக்கு 4000 கொடுக்குறேங்கிறது வேலை கொடுக்குறேங்கிறதானே தலைவன். வேலை கொடுக்குறதானே ஆட்சி. எப்படி சாராய கடை மூடுவேன்னு ஒருத்தர் டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, நாட்டுக்கு நல்லது என்ன இருக்கு? மக்களை குடிக்க வச்சு அந்த காசை எடுத்து ஆட்சி செய்யற ஆட்சி எப்படி நம்ம சைத்துக்கிறது? எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்ப நீங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு நீங்க அதெல்லாம் நிறைவேற்றணும்னா மறுபடியும் நீங்க பல லட்சம் கோடி கடன் வாங்க, 1 லட்சம் கோடி வட்டியை கட்டுவீங்க. நாட்டினுடைய நிதிநிலையே ஒவ்வொரு ஆண்டு நீங்க பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி தான். 1 லட்சம் கோடி வட்டி போயிடும். மறுபடியும் இன்னொரு இவ்வளவு நீங்க சொல்றதெல்லாம் வாங்க நிறைவேற்றணும்னா அது இன்னும் 2 லட்சம் கோடி வட்டிக்கிட்ட வரும். 20 லட்சம் கோடி கடன் ஆக்குவீங்க. ஒவ்வொரு ஆண்டு மக்களை வெள்ளத்தில் வெள்ள நிவாரணம் கொடுத்ததெல்லாம் ஆட்சி. வெள்ளத்திலே பாதிப்பு ஏற்படுத்தாத அளவிற்கு மழைநீர் கழிவுநீர் வடிந்தோட வசதி ஏற்படுத்தி கொடுத்து மக்களுக்கு பாதுகாப்பதான் ஆட்சி. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ள நிவாரணம். ஏன் இந்த மாதிரி கொடுமை? இந்த மாதிரி கொடுமை யார் கேட்டது? இலவசம். இதே ஐயா ஸ்டாலின் பேசினதற்கு எதிர்கட்சியா இருக்கு. இலவசங்களை மக்கள் விரும்பல, அதை எதிர்பார்க்கல, அவங்க வேலைதான் கேட்கறாங்க அப்படின்னு பேசினதற்கு இப்ப நீங்க திருப்பி அதே செய்றீங்க. அதுவும் கடுமையானவங்களா இருக்காங்க சார். அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அந்த கடைகள் எல்லாம் எனக்கு கொலை செய்யறது பிடிக்குது. எனக்கு எல்லாரையும் கொலை செய்யறது பிடிக்குது. என்னோட உணர்வுக்கு மதிப்பளிச்சாங்கன்னு தெரியலா? எல்லாரையும் கொண்டுட்டே வரேன். என்னது என்னது சொல்லுங்க. இப்படி ஒரு பேசலாமா? இப்படி ஒரு பேசலாமா? ஒரு கற்றறிந்து சான்றோர்கள் ஆன்றோர்கள் வாழ்ந்த மண்ணில் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகத்தின் பிள்ளைகள் இப்படி பேசலாமா? பேசலாமா சொல்லுங்க. கூடி எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிடும். உங்ககிட்ட கேட்கிறேன். எல்லாருமே நீங்க படிச்சவங்க, கற்றறிந்த, உலகத்தை பாக்குறவங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? எப்படி ஒருத்தன் தனியா செஞ்சா ஒரு சரி தவறாயிருமா? என்னது கொடுமை? நீங்க குடிக்கிற 2 கோடி மக்கள் குடிகாரர்களா இருக்கிறாங்க, குடி நோயாளி. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க மதுப்பிரியர்களா இருக்கிறாங்க. அவங்க வாக்கு வராதுன்னு தானே நீங்க முதல்ல 2016 மதுக்கடையை மூடுவேன்னு சொன்னாங்க ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி எல்லாம். அந்த அப்பா அவங்க தோத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மது நீங்க சொல்ற மது பிரியர்கள் ஓட்டு போடலை, வாக்கு செலுத்தலை அப்படின்னு அந்த கோரிக்கை விட்டாங்க. வந்தால் நாங்கள் கையெழுத்து மதுக்கடையை மூடுவோம்னு ஐயா கருணாநிதியிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, அம்மையார் கனிமொழியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து 4 பேரும் பேசுனது ஏன்னா நான் அதிகமாக இளம் உதவியில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு அம்மையார் கனிமொழி. அதையே நீ கவலைப்படுத்துற, பிச்சை எடுக்கிறான் சீமான்ற. அப்ப நீ என் மக்களை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களை கையெந்த வச்சது பிச்சை இல்லாம எப்படி இலவசமாகும்? எதையாவது சாதிக்க வேணுங்கிறது எங்களுக்கெல்லாம். சாதி வாக்கு போட்டாது. ஏன்னா என் தத்துவம் சத்தியம் சேர்த்து. மதம் தான் வேணும்னா அங்கிட்டு போ, மனிதம் தான் வேணும்னா எங்கிட்டலாம், மனிதநேயம் வேணும்னா எங்கிட்டலாம். உங்களுக்கு புரியுதா? இந்த கோட்பாட்டை வச்சுதான் நான் முன்வைக்கிறேன். குடிக்கிற மக்களின் ஆட்சி அந்த வாக்கு எனக்கு வேணாம். குடிமக்கள், தமிழ் குடிமக்கள் இருக்கிறான்ல, அவன் வாக்குதான் எனக்கு வேணும். 23 கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துட்டு மகா கூட்டணி அப்படின்னு பயம் தோல்வி பயம் எல்லாரையும் கொடுத்துல. கூட்டத்துல நிக்கிற ஒருவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க என் மக்களை, மண்ணை முழுமையா நேசிக்கிறோம், நம்புறோம். அவங்க நம்பல. அதனால தலைவர்களை, இயக்கங்களை நம்புறாங்க, கட்சிகளை நம்புறாங்க. நல்லாட்சி கொடுத்தவங்க தனிச்சு நிக்க வேண்டியதானே? எடப்பாடி சொல்ல 23 கூட்டணி வச்சு இலவசங்களை அறிவிச்சிருக்காரு. ஆமா, பயம், நேர்மை துளி இல்ல, அச்சம். நீங்க 5 ஆண்டு கால ஆட்சி முடிச்சு இறங்கும் போது ஒரு தலைவன் எப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்தேன், என் ஆட்சி தொடரணும், என் மக்கள் விரும்புவாங்கன்னு சொல்லல. நீங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் சொல்லி தொடரட்டும், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வாழட்டும், இப்படிதான் சொல்லிட்டு நீங்க தான் விளம்பரம். எதுக்கு நீங்க இலவசம் 1000 ரூபாய் கொடுத்த இடத்துல அடுத்து 8000 கொடுக்குற அளவுக்கு வளர்த்திருக்கீங்க மக்களை. எல்லாம் வறுமை ஏழ்மையா வளர்த்திருக்கீங்க. இது ஒரு ஆட்சி முறை. படித்தவன் வெகுண்டு எழாம, ஒரு அறச்சீற்றம் கொள்ளாம, விழிப்புணர்வு பற்றி எழாம இந்த அநியாயத்தை சகிக்க முடியாது. முதல்ல இந்த கொடுமை முடியட்டும், நமக்கெல்லாம் விடியட்டும். சசிகலா கூட்டணி போட்டிருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல ராமதாஸ் நீங்க நல்லவர்னு ஒரு சமயம் விமர்சிச்சிருக்கீங்க. அதே சாட்டியத்தில் சசிகலாவும் ராமதாஸும் வயசானவங்க கருதுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த வாரமே அவர் விமர்சனம் வைக்கிறாரு. இல்ல கண்டிக்காம எப்படி இருப்பேன்? கண்டிக்காம எப்படி இருப்பேன்? சசிகலா அம்மையார் மேலேயோ ஐயா மேலேயோ எனக்கு விமர்சனங்கள் எல்லாம் மதிப்பு இருக்கு.
அதோட நான் கடந்து போவேன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்ப உங்களை சார்ந்து இவரை சார்ந்து இல்லை. நான் என்னுடைய கால்களை நம்பி என் கனவை சுமந்து பயணம் போறேன். இல்லைன்னா எல்லாரும் கூட்டணி விடும்போது போயிருக்க மாட்டேன்னா. அதுக்கு என்ன செய்யுது? அது என்ன செய்யுது? கொஞ்ச நேரம் இருங்க. இல்ல எங்க அம்மா ஏன் போனீங்கன்னு கேட்டேன். என் தம்பி என் தங்கச்சி சொல்லும்போது ஒருத்த கூட இல்லப்பா, வீட்டுல தனியா உட்காந்துருந்தேன். எல்லா சொந்தக்கார பிள்ளையும் அந்த மார்க்கெட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சுங்க. சரி அதுகளோட போய் வாங்காத்தான் நீங்களும்னு அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் சொல்றேன் 100 நாள் வேலை திட்டத்தை நான் எதிர்க்கிறேன்னா உங்க எல்லாரும் மனச்சாங்கன்னு சொல்லுங்க. அந்த திட்டம் ஏதாவது நன்மை வைக்கணும்னு சொல்லுங்க. காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்து நாட்டை நாசமாக்குது. ஓட்டுக்காக பாரதிய ஜனதாவும் திமுக அந்த திராவிட கட்சியும் ஒரு நாடு ஒரு மக்களினுடைய மனிதனுடைய அறிவாற்றலையும் உடல் ஆற்றலையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கினாதான் அந்த நாடு வாழும் வளரும். சும்மா இது சம்பளம் தாரேன்னா என்ன நடக்கும்? இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நட்டு வச்ச மரங்கள் எத்தனை, தூர்வாரின குளங்கள் எத்தனை, சீரமைச்ச சாலைகள் எத்தனை? ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு தெரியும். அது வந்து எங்க அண்ணன் என்ன எதுக்காக அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எங்களோட கோட்பாடு ஒருவர் 2 தொகுதியில போட்டி போடுவது, ஏற்கனவே ஒரு பொறுப்புல இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு பொறுப்புல, அது எங்க ஐயா வசந்தகுமார் நிற்கும் போது கூட நான் வந்து அதை எதிர்த்தேன். எப்படின்னா அவரு சட்டமன்ற உறுப்பினரா நாங்குநேரில் இருந்தார். திருப்பி கன்னியாகுமரியில நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்டார். அப்ப நான் என்ன கேட்டேன், உங்க கட்சியில வேற ஒருத்தனே இல்லையா அந்த நாடாளுமன்றத்துல கன்னியாகுமரியில நிக்கிறதுக்கு? நாகர்கோவில் நிற்க அப்படின்னா ஒருத்தர் 2 பதவிக்கு போட்டியிடும் போது இன்னொருத்தருக்கான ஜனநாயகத்துல அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படுது. இப்ப 2 பதவியில இருக்கும்போது ஒரு பதவியை வச்சுக்கிட்டு ஒரு பதவியை வழங்கணும். அப்ப நாங்குநேரியில அவர் எம்பி ஆன உடனே பாராளுமன்றத்துக்கு போன உடனே அது உயர்ந்த பதவின்னு அதை போயிட்டு இது விலகிட்டார். இது பதவி விலகும் போது வலுக்கட்டாயமா ஒரு தேர்தல் திணிக்கப்படும். இந்தியா மாதிரி ஒரு வளர நாடு, ஏழ்மை நாடு, உங்களுக்கு 28 விழுக்காடு சாப்பிடலாம் படுக்க போறான். உங்களுக்கு தெரியுது. ஏற்கனவே இலவசத்தை ஏந்திக்கிட்டு இருக்கு கைய. இந்த நாட்டுல மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வலுக்கட்டாயமா திணிக்கப்படுது, மக்கள் மீது சுமத்தப்படுது. தேர்தல் ஆணையம் மக்களின் காசுல இந்த இடைத்தேர்தல் நடத்துது. இது ஏற்புடையதா இல்ல, விளங்குதா? அப்படியே நீ போகணும்னா அவர் பதவி ஆசைக்கு தானே மேல போயிருக்காப்ல. இப்ப இந்த பதவிக்கு இந்த இடைத்தேர்தலுக்கு செலவு எவ்வளவு? 25 கோடியா? அதை கட்டிட்டு நீ பதவி ஏற்ற.